மக்களே, இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார். தேசிய கொடியை அவர் மேல போட்டிருப்பார். அதுல அவர் பண்ண ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹார்திக் பாண்டியாக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஹார்திக் பாண்டியா பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். இந்த கம்ப்ளைண்ட் எங்க ரைஸ் ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல சிவாஜி நகர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்குது. அதை பண்ணது யாருன்னா வாஜாத் கான். அவர் வந்து பாத்தீங்கன்னா பூனே சார்ந்த நபர். அவர் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறார். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய கொடிய அவர் மேல இங்க கட்டிக்கிட்டு அதுக்கு போஸ்ட்லாம் சிக்னேச்சர் போஸ்ட்லாம் ஒண்ணு எல்லாம் ஹார்திக் பாண்டியா கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாரு, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறேன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஹார்திக் பாண்டியா படுத்துருவார். ஸோ அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருந்தவர் படுத்துருவார். பட் அவர் கீழே படுக்கும்போது கொடி கீழே இருக்கு, தேசிய கொடி கீழே இருக்கு, அதுக்கு மேல ஹார்திக் பாண்டியா மேல இருக்கார். படுத்துக்கிட்டே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பார். அது வந்து தவறு, தேசிய கொடியை வந்து அவமதிக்கிற மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான வழக்குகள் இப்ப தீவிரம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்னடா பண்ணேன், செலிப்ரேஷன் பண்ணிட்டு போய் நான் படுத்தது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னதான் இருந்தாலும் தேசிய கொடியை யாருமே அவமதிக்க கூடாது, அது கீழேயே போடக்கூடாதுன்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி போய் படுத்தா அது தப்பு தானே, அது யாரா இருந்தாலும் அதுக்கு வந்து தண்டிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா போலீசார் வந்து இப்ப ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.